தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் மார்ச் மாத பலன்களை கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு மனிதரை அவர் எவ்வளோதான் சார் துன்பப்படுத்துவார் அப்படின்னு ரொம்ப நாள் தேடுறீங்க. அது என்னமோ தெரில, கடகராசிக்குன்னே நடக்குது சொல்லி வச்ச மாதிரியே. ஆனால் உங்களை மட்டும் தனித்து விட்டு இதுமோ ஒரு தனி பிளானட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆக போகுது. எல்லா கிரகமும் 8ல் போய் மறைஞ்சிருது. இப்போ 9ஆம் இடத்துல யார் வரா? சனி பகவான். இந்த ஆள் அங்கே 8ல் இல்லாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா 8ல் இருக்கும் போதே இவ்வளோ பிரச்சனை. இவங்கெல்லாம் வந்து 8ஆம் இடத்துல இத்தனை பேர் மறையக்கூடாது. ஆயுசுக்கு பிரச்சனை, ஒரு கண்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு. நீங்கள் கடகராசிக்காரங்களாம் எப்படி டஃப் கொடுப்பீங்கன்னா, அந்த சைக்கியாட்ரிஸ்டே கேட்பீங்க, முடிஞ்சா எனக்கு ஹிப்னடைஸ் பண்ணி என் மனதில் இருக்கிறதுலாம் வெளியே கொண்டு வர பார்க்கலாம். யாராலையும் முடியாது. அடுத்ததாக இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரன் உச்சமாகிறதோட சனியோட சேர்ந்து எதிரிகள்லாம் அவங்களே அழிஞ்சு போயிடுவாங்க. நம்ம டீம் லீடர் அவரே பேப்பர் போட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார். இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்தா போதும். இதுதான் உங்களுக்கு நல்ல விஷயம். நான் சீரியஸாக சொன்னேன். கடகராசிக்காரங்க மனத்தில் கஷ்டப்பட்டுருப்பீங்க. இவ்வளோ நேரம் ராம்ஜி ஒன்றுமே நல்லது சொல்லன்னு. நீங்கள் சும்மா இருங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் மார்ச் மாத பலன்களை கொண்டு வந்திருக்கிறேன். மார்ச் மாதம் கடகராசி, உலகம் ஃபுல்லாக கடகராசி நேயர்கள்லாம் என்னுடைய தீவிர பக்தர்கள், அதிதீவிர பக்தர்கள். காரணம் என்ன சொல்லுங்கள்? ராம்ஜின்னு ஒருத்தர் இந்த உலக நாடுகளில் எங்கே காலடி அடித்தாலும் எனக்கு சொல்லுங்கள் சார், அவரை பார்க்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி. ஒரு மனிதரை அவர் எவ்வளோதான் சார் துன்பப்படுத்துவார் அப்படின்னு ரொம்ப நாள் தேடுறீங்க. அது என்னமோ தெரில, கடகராசிக்குன்னே நடக்குது சொல்லி வச்ச மாதிரியே. ஆனால் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு நான் அப்படி சொல்ல போகிறதில்ல. உங்களை விட்டு சனி பகவான் போக போகிறார். எங்கே போகிறார்? அஷ்டம சனி ரிலீவ் ஆகி 9க்கு போகிறார். ரிலீவ் ஆகிட்டாரா? பெரிய போஸ்டிங்கு வருங்க. அவர் போஸ்டிங் எடுத்ததே உங்களை டென்ஷன் பண்ண தான். அந்த போஸ்டிங்லேருந்து போகிறார். பட்டாசு வச்சு கொண்டாடுங்க. இந்த பெரிய நல்ல விஷயமே மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம சனி பகவான் போயிட்டார். பெரிய நல்ல விஷயம். நல்ல அடுத்ததாக இப்போது இந்த மாதத்தில் நான் ஒரு மாத பலன் சொல்ல போகிறேன். உலகின் எந்த சேனலையும் இது வரைக்கும் இந்த மாதிரி மாத பலனை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. காரணம் என்ன? உலகின் ஒரே சேனல் நம்ம சேனல். உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். அதனால் வேற எங்கேயும் கேட்க வாய்ப்பு இல்லை. அது மாத பலன்களில் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான மாத பலன் என்னென்ன பண்ணலான்னு சொல்ல போகிறேன், எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போகிறேன். அடுத்ததாக என்னென்ன தெய்வத்தை வணங்கலான்னு சொல்ல போகிறேன். எந்தெந்த திசையை நீங்கள் போகலாம். அது மாதிரி பொறுமையாக அழகாக இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல், முக்கியமாக அந்த யூடியூப்காரங்களாம் சொல்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். சரியா? அப்போது என்ன சொல்லணும்? ஃபஸ்ட்டு முதல் முறையாக என்ன 3 பெயர்ச்சிகள் இந்த மாதம் நடக்கிறது. முதலாவது விஷயம், சனி பகவான் 8லேருந்து 9க்கு போகிறார். ஐயா வணக்கம் ஐயா, நீ போயிட்டியா ராஜா, அது நல்லது. அடுத்ததாக குரு வக்கர நிவர்த்தி, 6 12ஆம் இடத்துல மார்ச் 12ஆம் தேதிங்க. அடுத்ததாக 4 9 சுக்கிர பகவான் நம்மால் அவர் வந்து உச்சமடைகிறார். இதில் மீனத்தில். ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக இந்த 3 நடக்கிறதுனால என்னெல்லாம் நடக்கும்? ஒரு மனிதனுக்கு ஒரு கிரகம் 2 கிரகம் 8ல் வந்தாலே 7-8 பிரச்சனை வரும். இதில் ஊரில் இருக்கிற எல்லா கிரகமும் 8ல் போய் மறையுது. ஒரு வகையில் இவங்கெல்லாம் என்ன லாங் லீவ் போட்டு நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்மளை மட்டும் அட்டண்டன்ஸ் பார்த்துக்க சொல்லிட்டு எல்லாருமே கெட்டு குதிர் போனால் உங்களுக்கு எவ்வளோ வெறுப்பாக இருக்கும். என்னையும் கூப்பிட்டு போங்கடா, என்னையாண்டா விட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் தான் இந்த கம்பெனியோட பில்லர் அப்படிங்கிற மாதிரி உங்களை மட்டும் விட்டுட்டு எல்லாரும் கெட்டு குதிர் போயிடுவாங்க. அந்த மாதிரி உங்களை மட்டும் தனித்து விட்டு இதுமோ ஒரு தனி பிளானட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆக போகுது. எல்லா கிரகமும் 8ல் போய் மறைஞ்சிருது. யார் 2 சூரியன் போயிட்டியாப்பா. அடுத்ததாக 3-12 புத பகவான் அவரும் போயிட்டார். அடுத்து ராகு ரைட்டு. அடுத்து செவ்வாய் ரைட்டு. வேற இந்த சொல்லுவாங்கள்ல யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படிவாங்கல்ல, அந்த மாதிரி நீயும் மறைஞ்சிட்டியா. எல்லாரும் சேர்ந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாங்க. இப்போ 9ஆம் இடத்துல யார் வரா? சனி பகவான். இந்த ஆள் அங்கே 8ல் இல்லாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா 8ல் இருக்கும் போதே இவ்வளோ பிரச்சனை. இவங்கெல்லாம் வந்து டீம் சேர்ந்தாங்கன்னா நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதனால் சனி மட்டும் நவுந்துட்டார். இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றுமே பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த மாதம் ஒன்றுமே பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு மாத பலனா? ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னா பெரிய விஷயங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க. அதாவது வந்து ரோலர் கோஸ்டரில் நம்ம போய் இந்த தீம் பார்க்கில் சுற்றுறது, இது மாதிரி பண்ணுறது. இந்த சொல்லுவாங்கள்ல, அந்த மொட்டு ஒன்று மலர்ந்திடு, அதில் அப்படியே
அந்த கிணத்துல போய் குதிக்கிறது. தயவுசெய்து இந்த ஸ்டண்ட்லாம் பண்ணாதீங்க. இந்த பெனாங்காரங்களுக்குலாம் இது ஒரு வீர விளையாட்டு. இந்த பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டுக்கிறது, மலேசியாக்காரங்கெல்லாம் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீர விளையாட்டெல்லாம் பண்ணாதீங்க. அல்லது நீங்கள் இந்த வெளிநாடுகள்லாம் இந்த எருதுலாம் ஒரு அது போய் அடக்க போகிறது வேணாம். நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் நம்ம பண்ணால் போதும். வீர விளையாட்டுகளில் ஈடுபடாதீங்க. ஸோ அப்போது 8ஆம் இடத்துல இத்தனை பேர் மறையக்கூடாது. ஆயுசுக்கு பிரச்சனை ஒரு கண்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு. என்ன செய்யலாம் என்ற ஒரு கேள்விக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா 12 கூடிய புதன் 8இல் மறைந்து விபரீத ராஜயோகம் தருகிறார். மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கேன் சார், மருந்துகள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறோம், அல்லது கல்வி சாலைகள் வைத்திருக்கோம், புத்தகங்கள் படிக்க கொடுக்குறோம், ஸ்டேஷ்னரி ஜெராக்ஸ் படிக்க வைக்கிறோம், இவர்களுக்கெல்லாம் அற்புதமான நேரம். அப்போது வக்கீலு, லாயரு, நான்லாம் யார் தெரியுமா, பேர்பட்ட அந்த மாதிரியான இந்த கவுன்சிலர், இந்த கவுன்சில் கவுன்சிலிங் பண்ணுறவங்க. நம்ம ஒரு மன அழுத்தத்துக்காக அவங்கள்ட்ட கவுன்சிலிங் பண்ணுவோம். அந்த கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இந்த இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வருவோம். இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, யார் கவுன்சிலிங் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் ஒரு 1/2 மணி நேரம் ஓடிட்டுருக்கோம். கடைசியாக கவுன்சிலிங் முடிஞ்சே நம்ம வந்துடுவோம். இது வரைக்கும் சைக்காலஜி டாக்டர் கவுன்சிலிங் பண்ண ரியல் செஷனை நான் பார்த்ததே இல்லை. பட் ஆனால் அந்த 12 கூடிய புத பகவான் 8இல் மறையும் பொழுது நீங்கள் கவுன்சிலிங் பண்ணுவீங்க. நீங்கள் கடகராசிக்காரங்களாம் எப்படி டஃப் கொடுப்பீங்கன்னா, அந்த சைக்கியாட்ரிஸ்டே கேட்பீங்க, முடிஞ்சால் எனக்கு ஹிப்னடைஸ் பண்ணி என் மனதில் இருக்கிறதுலாம் வெளியே கொண்டு வர பார்க்கலாம். யாராலையும் முடியாது. காரணம் என்னென்னா, நீங்கள் அவ்வளோ பெரிய மன அழுத்தத்தில் இருக்கீங்க. 12 கூடியவன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது கவுன்சிலர், மனம் சம்பந்தப்பட்ட, ஏன்னா நீங்கள் சந்திரன் இல்லையா, மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடுபவர்களாம், மனோ தத்துவ நிபுணர்லாம் சொல்கிறாங்கல்ல, சில பேர் பேரே பார்க்காம படம்லாம் வரைவாங்க, அந்த மாதிரி போலீஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவோம், அவங்களுக்கெல்லாம் கூட நல்ல கதாசிரியர்கள். சார் ஒரு பேய் சார், அந்த பேய்க்கு லவ் வருது சார், ஹீரோயினும் லவ் பண்ணுறா, பேயை லவ் பண்ணுது சார், அந்த கதை சார். வித்தியாசமாக யோசிக்கிறீங்கப்பா. உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம். அதாவது ஸ்கிரிப்டே ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்டாக இருக்கும். அவர்களுக்கெல்லாம் நல்ல நேரம். சரி, என்ன செய்யக்கூடாது? ஷேர் மார்க்கெட் பக்கம் கூட போயிடாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, இன்ட்ரோடே பண்ணுறவங்க அல்லது இந்த மாதிரியான இது பண்ணுறவங்க காலில் போடுறோம் சார், பணம் கடகடான்னு போடுறோம் சார், கடகடான்னு எடுத்துடுறோம் சார், கடகடான்னு காணா போயிடும். 10 நிமிஷம் தான் உங்கள் டைம், அவ்வளோதான். ஷேர் மார்க்கெட்டில் போட்டு என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் அந்த சேர் வரைக்கும் கட்டில் முதல் கொண்டு வித்தவனை பார்த்துருக்கேன். அப்போது நீங்கள் ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு ஆகாது. ஏன்னா பாதகாதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல வந்திருக்கான். நல்ல காலத்திலே நம்ம ஒய்ஃபு நம்ம கூட நல்லா பேசுவாங்க. இப்போ வேற பாதகாதிபதி உச்சங்கிறான். இப்போ என்ன ஆகும், சுக்கிர பகவான் உச்சமாகும்போது வெள்ளை கொடியை இப்பயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த மார்ச் மாதத்தில் எது நடந்தாலும் சரி, என்ன அமைதி, பொறுமை. நம்ம யார், மனோ தத்துவ நிபுணர். அப்போ நீங்கள் அமைதியாக இருக்கணும். எது பேசினாலும் சரி, அவங்களே பேசி அவங்களே டயர்டாகி ஒன்றெல்லாம் யாராக திட்டுவான்ட்டு போயிடுவாங்க அவங்களே. அது வரைக்கும் நீங்கள் கம்முன்னு விட்டுறணும். அப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு போமா, காலையிலே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு. 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். அடுத்ததாக இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரன் உச்சமாகிறதோட சனியோட சேர்ந்து உச்சம் பெறுகிறார். இந்த சனி யார், நமக்கு 8 கூடையவனோட சனியோட சேர்ந்த சுக்கிரன் சேரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, எதிரிகள்லாம் அவங்களே அழிஞ்சு போயிடுவாங்க. நம்ம டீம் லீடர் அவரே பேப்பர் போட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார். இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்தா போதும். இந்த ஏரி மேலே வெடிச்சிருச்சு, சுனாமி பொங்கிருச்சுலாம் ஜோதியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ நீங்கள் என்ன திடீர் அதிர்ச்சி செய்தியாக வரும். நம்ம ஹரி, ஆமாம் அவன் பேப்பர் போட்டானா, சந்தோஷம்டா, இருந்த ஒரே காம்படிட்டர் அவனும் போயிட்டான். அடுத்ததாக வரிசையாக நம்ம டீம் லீடர் அவரே பேப்பர் அவரும் போயிட்டாரா, அடுத்த டீம் லீடர் உங்களை தானே பேசிக்கிறாங்க, என்ன தான் பேசிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. இதுதான் உங்களுக்கு நல்ல விஷயம். நான் சீரியஸாக சொல்கிறேன், கடகராசிக்காரங்க மனத்தில் கஷ்டப்பட்டுருப்பீங்க. இவ்வளோ நேரம் ராம்ஜி ஒன்றுமே நல்லது சொல்லன்னு, நீங்கள் சும்மா இருங்க, அதுவே வந்து மடியில் விழும். வேறு ஒன்றும் கிடையாது, சும்மா இருங்க. ஹரி போயிட்டாங்கிறதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. டீம் லீடர் ரிசைன் பண்ணிட்டாருன்னு விமர்சனம் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க. இன்னைக்கு ஒருத்தர் ஒழிஞ்சு போயிட்டான்னு ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க, மாட்டிக்குவீங்க. நீங்கள் சிவனேன்னு இருங்க, அமைதியாக இருங்க. அப்போ என்ன பண்ணோம், அடுத்ததாக உங்களுக்கு ராசி தருகின்ற கலர் எது, ராசி தருகின்ற தெய்வம் எது அப்படிங்கிறத பார்க்குறோம். ராசி தருகின்ற தெய்வமாக நீங்கள் வணங்க வேண்டியது ஒரே ஒரு ஆள் தான், மிஸ்டர் சனீஸ்வரன். இவர் தான் 8ஆம் இடத்துல இருந்து ரொம்ப டென்ஷன் பண்ணவர் 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். திருநள்ளாறு சென்று வர்றது சிறப்பு, குச்சனூர் செல்வது இன்னும் சிறப்பு. இதெல்லாம் பண்ணுங்கள். அடுத்த சனிக்குரிய கலர் கருப்பு, நீலம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். 8ஆம் நம்பர் 8ல் எதாக இருந்தாலும் ஆரம்பிங்க. அடுத்தாக எந்த நாள் எனக்கு அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்குது என்று கேட்டால் எழுதிக்கோங்க. 15, 9, 10, 11 4 நாள். 15, 9, 10, 11 4 நாள் சூப்பராக இருக்குது. எந்த நாள் எனக்கு மோசமான நாள், அன்னைக்கு நாள் நம்ம ஒரு மனோ தத்துவ நிபுணருக்கே டப்பு கொடுக்குற நாள் அப்படின்னா என்ன நாள் அப்படின்னா 17, 18 இந்த 2 நாளும் பிரச்சனைக்குரிய நாள். அப்போது அன்னைக்கு நான் என்ன திசையை நோக்கி, அது உங்களுக்கு கிழக்கு திசை. செவ்வாய் உங்களுக்கு அனுகிரகம் மிக்கவர்.
இருந்தாலும் சந்திரனுடைய அனுகிரகம் தேவை. சென்னையில் இருக்கிறவங்க சோமமங்கலம் செல்லுங்கள், திங்களூர் செல்லுங்கள். நம்பர் 2 ஒயிட்டு கலர் ட்ரெஸ் நிறையா போடுங்க. சனி ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால ஐயப்பனை ஆஞ்சநேயரை நிறையா வழிபடுங்க. அது மாதிரி மேற்கு திசை உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. கார் எடுத்தால் கூட மேற்கு திசையாக ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கடகராசிக்காரர்கள், நான் சொன்னதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. சார் நீங்கள் சொன்னதில் என்ன சார் புரிஞ்சுதுங்கிறீங்க? ஒன்றே ஒன்று தான், இன்ட்ரோடியூஸ் பண்ணாதீங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கிறது புரிஞ்சுதா? எல்லாரும் 8ல் போய் மறைஞ்சிட்டாங்கிறது புரிஞ்சுதா? அப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலே இவங்களாம் ரிசைன் பண்ணிடுவாங்க. அது புரிஞ்சுதா? அது போதும், விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. பிஸ்னஸில் இருக்கிறவங்களா இருந்தால் காம்படிட்டர் போயிடுவாங்க, ஒர்க்கில் இருக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஆகும். அப்போ கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட எங்கூட ஜாதகம் பார்க்கலாம். உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான். ஃபேமிலி ஜாதகமாக பார்த்துக்கோங்க. கீழே ஐபிசியினுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னுடைய வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து வரும், ஃபாலோ பண்ணலாம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.